வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன் டெட்டோடைய 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 2 நல்லா புரியும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய தத்துவத்தை பாருங்கள். அறிவற்றவர்களை அதிகாரத்துக்குள்ளாக்குவது உண்மையான அறிவின் செயல்பாடல்ல, மாறாக மற்றவர்களையும் அறிவாளியாக மாற்றுவது தான். இதை நம்ம மைண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சாப்டருக்கு போகலாமா? இன்றைக்கி லெசன் 2 குடிமையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் 2 பார்த்தீங்கன்னா சமுதாயமும் பள்ளியும். நேற்று நம்ம ஓரளவு பார்த்தோம் இல்லையா, சமுதாயம்னா என்னன்றதை பார்த்தோம். அப்போ சமுதாயத்தில் முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா மக்களும் பள்ளியும் தான். இதில் கல்வின்னு பார்த்தீங்கன்னா கல்வி எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு? பள்ளியில் படிக்கக்கூடிய எங்கே நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் நம்மளுக்காக அரசாங்க பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதில் கிடைக்கிற அறிவு, அதில் கிடைக்கிற நம்மளுக்கு வாய்ப்புகள், அதில் ஏற்படுத்தி தர வசதி, அதில் கொடுத்துல கட்டமைப்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் பள்ளிக்கூடம். சமுதாயத்தோட முக்கிய அழகுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி தான். நம்மளுக்கு கல்வி இருந்தால் எதை வேணால் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலை இப்போ தரம் உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அனைவருக்கும் கல்வி திட்டம். கட்டாயமாக எல்லாருக்கும் அனைவருக்கும் கல்வி திட்டம் இருக்கணும். அது ஆரம்ப கல்வி அடிப்படையாக எல்லாருக்கும் தந்தையாகணுங்கிறது நம்மளுடைய அரசாங்கம் மக்களுக்காக செய்கிற முக்கியமான கல்வி திட்டம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா திறமையான மாணவர்கள் உருவானதான் நல்ல சமுதாயம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கல்வின்னு ஒன்று இருந்தாலே அந்த சமுதாயம் செழிச்சு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய அனுபவமாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் படித்து அவங்க சாதிக்கும்பொழுது நம்மளுடைய தமிழகத்துக்கும் பெருமையாக இருக்கும், நம்மளுடைய நாட்டுக்கே பெருமையாக இருக்கும். பள்ளி சூழல் பொதுவாக எப்படி இருக்கணும், சமுதாயத்தை பார்த்தோம், கல்வியை பார்த்த மாதிரி பள்ளி சூழல் எப்படி இருந்தால் மாணவர்களை எந்த அளவுக்கு தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா. பள்ளி சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் ஒழுக்கமாக ஒரு கட்டுப்பாடோடையும் ஒரு நல்ல பண்போடையும் ஒரு குழுவாக இருக்கிற அமைப்பு, ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிற கல்வியாகவும் அவங்களுக்கு அமையணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா திறமையானவர்களாக இருப்பாங்க, நல்ல சமுதாயத்தையும் உருவாக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பள்ளி மட்டும் இல்லை, நம்ம பொதுவாக நம்ம சமூகத்தில் ஒற்றுமையுணர்வு இருக்கணும். ஒற்றுமையுணர்வு இருக்குன்னா மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு அருமையான ஒரு பாடலால். வெள்ளை பூனை வெள்ளை பூனை என்ன பண்ணுதுன்னா ஒரு குட்டி போடுதான். அந்த குட்டி பார்த்தீங்கன்னா நிறைய நிறங்கள்ல இருக்குதான். ஒன்று சாம்பல்ல இருக்கும், ஒன்று கருநீரம் இருக்கும், ஒன்று வெள்ளை நிறத்துல இருக்குது. இது போல பல நிறத்துல இருந்தது. எப்படி இருந்தாலும் அத்தனையும் பூனைகள் தான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதே மாதிரி மக்கள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கலாம். நம்ம இனத்தால் இருக்கலாம், மதத்தால் இருக்கலாம், இல்லை நம்ம செய்கிற தொழில் மூலமாக கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பெருசு. நம்ம இந்தியர்னு சொல்லும்போது நம்ம அத்தனை பேர் என்ன பண்ணுறோம், ஒருமைப்பாடு அப்படிங்கிற உணர்வை அங்கே நம்ம வளர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஒற்றுமை நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எப்பயுமே முன்னோக்கு பாதையில் தான் இருப்போம். முன்னேற்றங்கிறது நம்ம கையில் எப்பயுமே இருக்கும்ன்றது அனுபவபூர்வமான உண்மையும் இது. அதனால் நம்ம சமுதாயம் பள்ளியும் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா புவியியலில் பாடம் 2 சுழன்றும் சுற்றியும் வரும் பூமி. பூமின்னு ஒன்று இருக்குது. அந்த பூமி பார்த்தீங்கன்னா சாய்ந்த நிலையில் இருக்கும். அதாவது 23 டிகிரி சொல்கிறாங்க இல்லையா, அது சாய்ந்த நிலையில் நம்மளுக்கு காணப்படும். அதை பொதுவாக தெரிஞ்சுக்கணும். பூமினா உருண்டையாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா, அப்படி இல்லை, சாய்ந்த நிலையில் இருக்கும். அது ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுங்கிறத நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்மளுக்கு கணக்கு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ தற்சுழற்சி அப்படின்னு பார்த்தா பூமி தானே சுற்றுது பார்த்தீங்களா ஒரு ரவுண்டு, அந்த மாதிரி சுற்றுதுல அந்த சுழற்சிக்கு பேர் தான் தற்சுழற்சி. தன்னைத்தானே சுழற்சி கொள்வது. அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தன்னைத்தானே ஒரு சுழற்சி சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரங்கள் அதுக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லீப் ஆண்டு. அது என்ன லீப் ஆண்டு? லீப் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயரை நம்ம 4ஆல் வகுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மீதி என்பது இருக்காது. அது மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லீப் ஆண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மட்டும் 29 அப்படிங்கிற டேட்டோட வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் லீப் ஆண்டுன்னு அந்த நம்ம சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. போப் கிரிகாரிங்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1800, 1900, 2000 போன்ற ஆண்டுகள் கூட நம்ம 4ஆல் வகுத்தா போதாது, 400ஆலையும் வகுக்கணும். அந்த மாதிரி 400ஆல் வகுத்து வந்தால் தான் அதுக்கு பேர் லீப் ஆண்டு அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக மைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் புதிய சிந்தனையாக அவர் கொடுத்தது இந்த விஷயம். அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருது. சூரியன் நம்ம பூமி சுற்றி வருது. அது என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பருவநிலை காலங்கள் நம்மளுக்கு உருவாகுது. அதாவது பருவநிலை காலம்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் 4 நிலை சொல்கிறாங்க. கோடை காலம், வசந்த காலம்,
குளிர்காலம் இலையுதிர்காலம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலங்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூரியனை நம்ம பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது இல்லையா, அதனால தான் இந்த மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய பருவநிலையும் மாற்றம் அடையுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் டிசம்பர் 22 பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தென்கிழக்கு புள்ளியில் உதிக்கும் சூரியன். அப்படி தென்கிழக்கு புள்ளியில் உதிக்கும் போது அதை வந்து வடவோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வடவோட்டம் இருக்குது உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழில். அதே பார்த்தீங்கன்னா சூரிய உதயப்புள்ளி வந்து தெற்கு நோக்கி நகர்ந்தா அதுக்கு பேர் தென் ஓட்டம், அதுக்கு பேர் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வட ஓட்டம் தென் ஓட்டம் பகுதியில் உதிச்சு அது மறையுது இல்லையா, சமமான நாட்களுங்கிறது இருக்கும் இல்லையா, ஒரு நாள் தெற்கு நோக்கி போகுது, வடக்கு நோக்கி சில மாதங்கள் போகுது நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி சமமான நாட்களுங்கிறது 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் அந்த 2 நாள் மட்டும்தான் சம இரவு சமப்பகல், 12 மணி நேரம் பகலாக இருக்கும், 12 மணி நேரம் இரவாக இருக்கும். அது என்னன்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு சம இரவு பகல் கொண்ட நாள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்திரேலியாவெலாம் பார்த்தீங்கன்னா கோடை விழாவை வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்மளுக்கு குளிர்காலம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கும். அப்போது பூமியினுடைய சுழற்சி தான் அதுக்கெலாம் காரணமே தவிர அதை விட்டுட்டு பூமி வந்து சூரியன் கிட்ட போகிறதுனால தான் அப்படி இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீள்வட்ட பாதையில் சாய்ந்து நம்மளுக்கு 23 டிகிரி வந்து சாய்ந்த நிலையில் இருக்கிறதுனால தான் இது போன்ற மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை பூமி வந்து எப்படி வருதுன்னா சூரியன் கிட்ட வந்தால் நம்மளுக்கு வெயில் அடிக்குது, சூரியனில் விட்டு நம்ம எட்ட தள்ளி இருந்தோம்னா நம்மளுக்கு குளிருது அப்படிங்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம பூமி சாய்ந்த நிலையில் இருக்கல 23 டிகிரி சாய்ந்த அச்சில் இருக்கிறதுனால தான் இந்த பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறுல பாடம் 2 சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இங்கே ஒரு செப்பு தாமிரம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலங்களை சேர்ந்ததுன்னு கூட சொல்லுவாங்க இந்த நாகரிகம். இந்த நாகரிகம் இருந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது ஒரு வியப்பான விஷயம்தான். ஆங்கிலேயர் இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர் காலத்தில் ரயில் தண்டவாளம் அமைக்கிறதுக்காக பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரை பக்கத்தில் 1856ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரயில் பாதை அமைக்கணும், இருப்பு பாதை அமைக்கணுங்கிறதுக்காக நிறைய பள்ளமான இடங்களை ஃபுல்லாக மண்ணு போட்டு மூடி இப்படி கட்டும்போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து செங்கற்கள்லாம் நோண்டும் போது கிடைக்கிது. அந்த செங்கற்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா நல்லா பதமான சுட்ட செங்கற்களாக இருக்குது. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது 1921ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தும் போது தான் ஒரு உண்மை தெரியுது. அதாவது அந்த காலத்திலே மக்கள், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் வந்து இங்கே இருந்துச்சுங்கிற விஷயம் அப்போ தான் இந்த உலகுக்கே தெரியும். அப்போ அந்த இடத்துல நோண்டி பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் ஹராப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஹராப்பா பார்த்தீங்கன்னா அதோடைய விளக்கம் என்னென்னா புதையுண்ட நகரம், அதாவது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போன இடம். அதை தோண்டி எடுக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய நாகரிகம்லாம் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ, சங்குதாரோ, கலிபங்கன், லோத்தல் அப்படிங்கிற பல்வேறு இடங்கள் அதை சுற்றி கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைத்தொழில் நிறையா நடந்திருக்குது. அந்த இடத்துல கைத்தொழில்னால் எழுத்து பணி செய்கிறது, கட்டட பணியாளர், மரச்சாமான் செய்கிறது, பொம்மைகள் செய்கிறது போன்ற பலவின வேலைப்பாடுகள்லாம் அங்கே நடந்திருக்குது அவங்க வாழ்க்கை முறையில். அது மட்டும் இல்லாமல் சுடுமண் முத்திரைகள்லாம் அவங்க செவ்வக வடிவிலான முத்திரைகள் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க சித்திரை எழுத்து முறையாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சித்திரை எழுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இதான் உண்மையான விஷயம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம அந்த காலத்தில் தமிழர் வாழ்ந்ததுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இவங்க செஞ்ச தொழில் பார்த்தீங்கன்னா இவங்க வணிகம் செய்கிறது, மண்பாண்டம் செய்கிறது, உலோக வேலை, விவசாயி தான் இவங்க முக்கிய தொழிலாக இருந்துச்சு. பருத்தி உடைகள்லாம் இவங்க அணிஞ்சாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம் போன்ற விலையுயர்ந்த கற்கள்லாம் கொண்ட அணிகள்லாம் இவங்க அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு முக்கியமான கலையை வந்து இவங்க பயன்படுத்தினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டான்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிறு சிறு சிற்பங்கள்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து விலங்குகள், பறவைகள், பெண் உருவம், எருது போன்ற உருவங்கள்லாம் செதுக்கப்படுற மாதிரி ஒரு அமைப்பை வந்து அதில் உருவாக்கியிருந்தாங்க. அது வந்து மிகவும் அதிசயமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க திறமையாக நுணுக்கு கலைகள்லாம் கற்றுருக்காங்கன்றது இது மிகப்பெரிய உதாரணம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தபோது அவங்களுடைய சமயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சடங்குகள்லாம் வித்தியாசமாக தான் இருந்தது. அவங்க இறந்ததும் அவங்கள வந்து புதைச்சிருவாங்க. அவங்க பயன்படுத்தின பொருள்களும் சேர்ந்து தாழிகளில் இட்டு அதோட அவங்க இறந்த அப்புறமும் அவங்க வாழ்வாங்க அப்படின்லாம் அவங்க நம்பி இருந்தாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா நகர அமைப்பு தான் எல்லாமே. அவங்க வந்து குளியல் அறை, தனிப்பட்ட ஒரு தெருக்கள் அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து சாக்கடைகள்லாம் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு போகிறது, குப்பை தொட்டிகள், அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக அமைஞ்சிருக்குது. இது போன்ற நல்ல ஒரு நகர அமைப்பு அதில் காட்டியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நகர அமைப்பு அழிஞ்சு போச்சே, 4500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அழிஞ்சுதுன்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும். சில வரலாற்று சான்றுகள்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சான்றுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மரப்பொருள் கூட அங்கே கிடைக்கவே இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், ஒருவேளை யாராவது நெருப்பு வச்சு கொளுத்திருக்கலாம், இல்லை காடுகள்லாம் சுற்றி இருந்ததுனால நெருப்பு பற்றி கூட அந்த ஊர் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர், கைபர் போலன் கணவனையா அயல் நாட்டவர்கள்லாம் வந்து படையெடுத்தாங்க இல்லையா, அவங்க கூட வந்து இங்கே இருக்கிற மக்களை அழிச்சு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்துனா அடிக்கடி இயற்கை, அதாவது ஹராப்பா சொல்கிற இல்லையா, அந்த சிந்து வழி பக்கத்தில் நம்மளுக்கு சிந்து ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆறுனுடைய தண்ணீர் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும், அதனால கூட அழிஞ்சு போயிருக்கும் அந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, ஆரியர்கள் உள்ள நுழைஞ்சாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த நகரம் ஃபுல்லாக தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும், தனக்கு கீழே கொண்டு வரணுங்கிறதுக்காக கூட அழிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்குள்ள உட்பூசல் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரணங்களால் அந்த நகரம் அழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிந்து வழியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டிஎன்பிசி ஸ்பாக்கில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த பாக்ஸில் போடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க அந்த ஃபேஸ்புக் அட்ரஸில். நெக்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். தென் ஹாப்பி டு ஆல்.